Hi everyone. In the video நம்ம 8th maths book chapter 4ல exercise 4.1ல 6th question கான ஆன்சர் பார்க்கலாம். If the difference between 75% of a number and 60% of the same number is 82.5, then find 20% of that number. என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்பர்ல 75%க்கும் அதே நம்பர்ல 60%க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 82.5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண்ணில் 20% வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கொஷினில் பாருங்கள், கிவன் தட்டுன்னு சொல்லிட்டு 75% ஆஃப் நம்பர் லெஸ்ஸு 60% ஆஃப் நம்பர் இஸ் 82.5 எழுதியிருக்கேனா. லெட் த நம்பர் பி எக்ஸ். ஏன்னா எனக்கு எந்த நம்பர்னு தெரியாது, அதெல்லாம் நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் 75% எப்படி எழுதலாம்? 75/100ன்னு எழுதலாம். இன்ட்டு தெரியாத நம்பர் எக்ஸு மைனஸ் அதே நம்பரோட 60% சொல்லியிருக்காங்களா, அப்போ 60/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா. ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரையும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 82.5 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 75 100ஆல் டிவைட் பண்ணால் ரெண்டு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா, அப்போ 0.75 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா. மைனஸ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 0.60 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 82.5 அப்படின்னு எழுதலாமா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு நம்பரையும் நான் மைனஸ் பண்ண போகிறோம். 0.75 எக்ஸ்லேருந்து 0.60 எக்ஸை மைனஸ் பண்ணாக்க 0.15 எக்ஸ் கிடைக்கும். 75ல் 60 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 15. அப்போ 0.15 எக்ஸ்ன்னு எழுதலாம். ஈக்குவலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 82.5ன்னு இருக்குது. எனக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 82.5/0.15 எழுதியாச்சு. இப்போ இங்கே டிவைடடில் என்ன இருக்குது, பாயிண்டில் இருக்குது. அதுதான் நான் ஹோல் நம்பராக மாற்றி தான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். கீழே எந்த நம்பரால் நான் மல்டிபிள் பண்ணுறனோ அதே நம்பரால் தான் நம்ம மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 0.15 100ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 15 சொல்லி நமக்கு கிடைக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆகிடும், இன்னும் ஒரு ஜீரோ சேர்த்து 8250/15 வந்துடும். இதை கேன்சல் பண்ணலாமா. 5 3s are 15. இங்கே என்ன வரும்னா 15 is 5. பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 2ன்னு இருக்கா 32. 5 6 are 30. பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 5 இருக்கா 215 வச்சிங்க. அப்போ 5 5s are 25. இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வருது, 16,615 கிடைக்குதா. டிவைட் பை 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள் 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 5 3s are 15, பேலன்ஸ் 1. இந்த 5 இறக்கியிருக்கேன், 15 இருக்கு. அகைன் 3 5s are 15. இந்த ஜீரோ அப்படியே மேலே போட்டோம்னா 550. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு, 515 சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 550. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% ஆஃப் 550 வந்திருக்கிற நம்பரில் தானே 20% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 515 தெரியும். 20% எப்படி எழுதணும், 100ன்னு எழுதணும். டிவைட் பை ஆஃப்னு என்ன சிம்பிள் போடுவோம், இன்ட்டுன்னு சிம்பிள் போடுவோம். அப்போ இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும், இங்கே மேலே உள்ள ஜீரோக்கும் கீழே உள்ள ஜீரோக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 × 55 இருக்குது. 2 × 55 மல்டிபிள் பண்ணால் என்ன இருக்குது, 110. அப்போது அதில் 20% உள்ள நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இங்கே பாருங்கள் 7th கொஷின். எ நம்பர் வென் இன்க்ரீஸ்டு பை 18% கிவ் 236. ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பரை வந்து ஒரு எண்ணை வந்து 18% அதிகரித்தா அது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 236 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண் என்னன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம தெரியாத என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்னு வச்சுக்க போகிறோம். லெட் த நம்பர் பி எக்ஸ் கிவன் வென் இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 18% வி கெட் 236. அந்த நம்பரில் 18% இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிது, 236 கிடைக்கிது. அப்போது எக்ஸு ப்ளஸ்ன்னு சொல்லலாமா, இன்க்ரீஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு. எக்ஸு ப்ளஸ்ஸு 18% எக்ஸு ஈக்குவல் டு 236. இப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 18 எக்ஸ் டிவைட் பை 100ன்னு எழுத போகிறேன். இந்த பர்சன்டேஜ் பதில் 100 நீங்கள் எழுதியிருக்கேன், 236. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. 100x + 18x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 236. ஆட் பண்ண வரும் 118x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 236ன்னு வரும். எனக்கு எக்ஸ் மட்டும்தானே வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 236 × 100 டிவைட் பை 118 சொல்லலாமா. அப்போது இந்த 2ஆல் 118 கேன்சல் பண்ணால் 236 கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 × 100 200. அந்த ஒரு எண்ணு கூட வந்தால் என்ன கிடைக்கிது, எக்ஸோட வேல்யூ 200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8th கொஷின். எ நம்பர் வென் டிக்ரீஸ்டு பை 20% கிவ்ஸ் 80. ஃபைண்ட் த நம்பர். ஒரு நம்பரோட நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன் 20%. அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 80ன்னு கிடைக்குது. அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஓகேவா? அங்கே வந்து ஆட் பண்ணோம் ப்ளஸ் இங்கே வந்து மைனஸ் பண்ண போகிறோம். லெட் த நம்பர் பி எக்ஸ் கிவன் வென் இட் இஸ் டிக்ரீஸ்டு பை 20% வி கெட் 80. கொடுத்துருக்கிற நம்பரோட 20% வந்து மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குது, நமக்கு 80 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 80 நம்ம எழுதுவோமா? இங்கே என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜ்க்கு பதிலாக 100ன்னு போட போகிறோம். எக்ஸ் மைனஸ் 20x டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 80. இப்போ நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி நார்மல் மல்டிபிள் தான். எக்ஸ் இன்ட்டு 100 100x மைனஸ் 20x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 80. 100xல் 20x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன, 80x டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 80. எனக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. இங்கே இருக்கிற டிவைடடில் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். இன்ட்டு 100 பை 18 வந்துருமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இந்த 8க்கும் 8க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 80யும் கேன்சல் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் வந்து 100. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். Next, 9th question. A number is increased by 25% and then it decreased by 20%. Find the percentage change in that number. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண்ணோட 25% அதிகரித்ததுக்கப்புறம் அந்த நம்பரில் 20% டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அதனுடைய பர்சன்டேஜோட வேல்யூ வந்து பர்சன்டேஜ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். நமக்கு தெரியாது எந்த நம்பர்னு, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இன்க்ரீஸ்னு, ஏன்னா என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸு 25%, டிக்ரீஸு 20%ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் வந்து பர்சன்டேஜோட ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தட் நம்பர், அதில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணெய் எதுவும் தெரியாத நமக்கு எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இன்க்ரீஸ்டு பை 20%ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ தெரியாத நம்பர் தேர்ஃபோர் என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸு ப்ளஸ்ஸு 25% இன்டூ எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் 25 எக்ஸ் டிவைட் பை 100, ஏன்னா இங்கே பர்சன்டேஜுக்கு பதிலாக 100 போட்டாச்சு. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 100x ப்ளஸ் 25x டிவைட் பை 100 125 டிவைட் பை 100ன்னு வரும். ஓகேங்களா? 20 தெரியாத ஒரு வேல்யூவோட நான் வந்து 25 ஆட் பண்ணாக்கா என்ன கிடைக்குது, 125x டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து வந்த ஆன்சரோட 20% வந்து டிக்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது செகண்ட் இட் இஸ் டிக்ரீஸ்டு பை 20%. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 20% எக்ஸ்ன்னு எழுதலாமா? 125 டிவைட் பை 100 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் வந்ததோட தானே உங்களுக்கு 20% டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. 20 டிவைட் பை 100 இன்ட்டு 125x டிவைட் பை 100 எழுத போகிறேன். இப்போ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னா 125x டிவைட் பை 100ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ இங்கே இந்த இதில் வெளில எடுத்துட்டோன்னா மீதி இங்கே என்ன இருக்குது, 1 இருக்கதான் அர்த்தம். 1 மைனஸ் 20 டிவைட் பை 100ன்னு எழுதலாமா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெளியில் உள்ள நம்பர் அப்படியே இருக்கட்டும், இதை மல்டிபிள் பண்ணலாமா? 100 இன்ட்டு 100 மைனஸ் 20ன்னு வரும். அப்போ 100ல் 20 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 80 டிவைட் பை 100ன்னு வரும். இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டாம். 100 இன்ட்டு 100 10,000, 125 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குல்ல, 80ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் இருக்குது 10,000 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணாக்கோ ஆன்சர் என்ன வருது, 1. அப்போ எக்ஸ் மட்டும்தான் இங்கே கிடைக்குது. நோ சேஞ்ச் இன் நம்பர் எக்ஸ். 10th question. The ratio of boys and girls in a class is 5:3. If 60% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. எனக்கு கொடுத்துருக்காங்க 5:3ன்னு சொல்லிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம் நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து 16% வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, 8% வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போது வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப ஈஸி. லெட் த நம்பர் ஆஃப் பாய்ஸு ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸ் சொல்லியிருக்காங்க. பாய்ஸ்னால் பி, கேர்ள்ஸ்னால் ஜி. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் கிவன் அஸ் எப்படி இதெல்லாம் 5:3. 5னா பாய்ஸு, 3னா கேர்ள்ஸ். இது எப்படி எழுதலாம்னா B/Gன்னு எழுதலாம், ஈக்குவல் டு 5/3ன்னு எழுதலாமா? ஈக்குவேஷன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பின்னாடி யூஸ் ஆகும், அதனால் மாற்றி ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் பாருங்கள், ஃபெயில் இன் பாய்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆனாங்கன்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்தாங்க, 16%. அப்போ பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 100லேருந்து இந்த 16 மைனஸ் பண்ணணுமா நம்ம? 100 மைனஸ் 16 அப்படின்னா ஆன்சர் எழுதி 84. அப்போது 84% பாஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ் ஆஃப் பாய்ஸு, பாஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸு 84/100 இன்ட்டு பின்னு போடணும். அது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 8%. அப்போ நமக்கு மொத்தமாக உள்ளதில் மைனஸ் பண்ணணுமா? பாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 100லேருந்து 8 மல்டிபிள் மைனஸ் பண்ணாக்க 92% வந்து கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அப்போது 92/Gன்னு எழுதுகிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2.
என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி அண்ட் ஜி ஃப்ரம் ஏ. பி பை ஜினா என்னது பாய்ஸ் கேர்ள்ஸ் 5/3 ஆடிங் 1 ஆன் போத் சரி. இப்போ எனக்கு ரெண்டு பக்கமும் ஒன்றுங்கிற நம்பர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ பி பை ஜி ப்ளஸ் 1 5/3 ப்ளஸ் 1ன்னு எழுதலாமா? அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? பி ப்ளஸ் ஜி பை ஜி 5 ப்ளஸ் 3/3 எழுதலாமா? பி ப்ளஸ் ஜி பை ஜி ஈக்குவல் டு 8/3ன்னு எழுதுகிறேன். ஜி அது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா என்ன ஆகிடும்? தலைக்கிலையாக மாறிடுமா? ஜி பை பி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 8/3. ஏன்னா வந்து 3/8/3ன்னு இருக்குது. அதனால் நான் இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்தாக 3/8ன்னு மாறி நமக்கு கிடச்சிரும். அப்போ ஜியோட வேல்யூ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பாருங்கள். எனக்கு ஜி மட்டும்தான் வேணும். கேர்ள்ஸ் ஜி ஈக்குவல் டு 3/8 இன்ட்டு பி ப்ளஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜி பை பி இஸ் ஈக்குவல் டு 3/5 இருக்குல்ல, ஆடிங் போத்து ஒன்று நான் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பி பை ஜி ஈக்குவல் டு 5/3ன்னு சொல்லலாம். ஜி பை ஜி யூஸ் டு பி அப்படின்னா கேர்ள்ஸ் 3 பேர், பாய்ஸ் 5. அப்போ ஜி பை பி ஈக்குவல் டு 3/5 எழுதலாமா? ஜி பை பி ப்ளஸ் 1 ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணுறேன். அப்புறம் கிராஸ் பண்ணி வரும். ஜி ப்ளஸ் பி பை பி ஈக்குவல் டு 3 + 5/5. இங்கே என்ன பண்ணுவோம்? ஜி ப்ளஸ் பி பை பி ஈக்குவல் டு 8/5ன்னு வரும். அப்போ மாற்றணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எடுக்க வேண்டியது தான். பி பை பி ப்ளஸ் ஜி ஈக்குவல் டு 5/8ன்னு வந்துடும். எனக்கு பி மட்டும்தான் வேணும். 5/8 பி ப்ளஸ் ஜின்னு எழுத போகிறேன். இப்போ டோட்டல் பாஸ்னால் என்ன பண்ண முடியும்னா கேர்ள்ஸு பாஸ் இன் கேர்ள்ஸு பாஸ் இன் பாய்ஸு. எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க கேர்ள்ஸில்? 100க்கு 84. 84/100 பாய்ஸு ப்ளஸ் 92/100 கேர்ள்ஸு. இதில் இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ டோட்டல் பாஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டோட்டல் பாஸு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு இன்ட்டு 100 எழுதலாம். எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க? 84/100 இன்ட்டு பி ப்ளஸ்ஸு 92/100 இன்ட்டு ஜி எத்தனை டோட்டல்னால் பி ப்ளஸ் ஜின்னு எழுதலாம். 100ஆ? இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 84 × 100 இன்ட்டு 5/8 பி பை ஜி ப்ளஸ் பி பை ஜி. ஓகேங்களா? இப்போது இந்த ஒன்னோட ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ அந்த பிக்கு பதிலாக என்ன பண்ணால் 5/8ன்னு போட்டு அதை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த ஜிக்கு பதிலாக என்ன பண்ணால் 3/8 இன்ட்டு பி பை ஜி. அப்போ இது கேன்சல் ஆகிடுமா? கீழே உள்ளது இதுவும் கேன்சல் ஆகிடுது, இங்கே உள்ளதும் இதுவும் கேன்சல் ஆகிடுது. மீதி வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும். அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா? 8 × 100 800 584s are 420. நெக்ஸ்ட்டு இது 8 × 100 800 92 × 3னா 276 × 100. இப்போ இதில் காமனாக இருக்குங்கிறதுனால என்ன பண்ணிடலாம்னா ஆட் பண்ணிடலாம். அப்படியே 696/800 × 100 இருக்கும். இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு 696 வந்து 8ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் 8 8s என்ன வரும்? 64 வருமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ 7 8s 56 0. அப்போ 87% வந்து பாஸ் ஆகிருக்காங்க.